Hello students, today we are going to learn about another type of friction, that is kinetic friction. Okay, and another one topic will be discussed. Okay, so listen and watch carefully students. Now start our class. Okay, here first we can see what is the meaning of kinetic friction. First நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா kinetic frictionனா என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Okay, so அப்போ you know the meaning of kinetic. Kinetic means the object will be moving, motion. ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்கிறத நம்ம கைனெட்டிக் நம்ம சொல்லுவோம். கைனெட்டிக் எனர்ஜி, ஓகே, கைனமேட்டிக்ஸ். ஓகே, ஸோ அப்போ அந்த மூவிங்கில் இருக்கும் பொழுது சொல்லக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனை தான் நம்ம கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி யூ நோ ஒன், வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஃப்ரிக்ஷன்? ஃப்ரிக்ஷன் நத்திங் பட் அப்போசிங் ஃபோர்ஸ். ஓகே, அப்போசிங் ஃபோர்ஸ். ஓகே, யூ ரிமெம்பர், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கூடிய இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுங்கிறது என்ன சொல்லுவாங்க? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், வாட் இஸ் மெயின் பை ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்? இனிஷியேட்டை அப்போஸ் பண்ணும். ஒரு ஃபோர்ஸு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு இனிஷியேட் பண்ணுறதை அப்போஸ் பண்ணுறதை நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். இங்கே கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனுங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுங்கிற கான்செப்ட் விட்டுருவோம். அதுக்கு அடுத்து வரும் கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அல்லது அதை விட கிரேட்டராக இருக்கும் பொழுது நம்ம அப்ளை பண்ணும் பொழுது ஒரு ஆப்ஜெக்டில் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? மூவ் ஆகும். இந்த கண்டிஷன் நமக்கு தெரியும். அதுதான் ஃபஸ்ட் லைனில் சொல்லுவாங்க. இஃப் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் கிரேட்டர் தென் த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆர் ஈக்குவல் டு, ஓகே, ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? த ஆப்ஜெக்ட் பீயிங் டு ஸ்லைட், ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, when an object slides, the surface extract a frictional force. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும்? ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இங்கேயே கிரேட்டர் ஆயிடுச்சு சார், அப்புறம் எங்கே சார் க்ரியேட் ஆகும்? இப்போ அந்த ஆன் த சர்ஃபேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ இது ஆன் த சர்ஃபேஸ், இது ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் இப்போ மூவ் ஆக ஆரம்பிக்குது. மூவ் ஆக ஆரம்பித்த உடனே என்ன பண்ணும்? இந்த ஃபோர்ஸ், அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எங்கே கொடுக்க ஆரம்பிக்கும்? அந்த ஆப்ஜெக்டில் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்லணும்னா கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ அங்கே ஆப்ஜெக்ட்டு இனிஷியேட் ஆகிறத அப்போஸ் பண்ணுது, இங்கே ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறத அப்போஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்லணும்னா கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ சிம்பிளி வி சே என்ன சொல்லலாம்? இட்ஸ் ஏ அப்போசிங் ஃபோர்ஸ் டு மூவ் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறத அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸை தான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் நம்ம சொல்கிறோம். எங்கே கொடுக்குறது? இது எங்கேருந்து கொடுக்குதுங்க? ஆன் த சர்ஃபேஸ். எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது? அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். த அனதர் நேம் ஆஃப் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். அனதர் நேம் இஸ் sliding or dynamic friction. Okay, this is the another name of kinetic friction, sliding friction or dynamic friction. It's represent the letter that is f of k vector. Okay, it's a vector quantity. Already you know one force is a vector quantity. Okay, so fk, the fs nu போட்டோம்னா static friction. Okay, that's all. This is called kinetic friction. Okay, so ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் பொழுது அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு பேர் தான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்குது. சப்போஸ் த ஆப்ஜெக்ட் மூவிங் இன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. டு மூவ் ஆன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறது எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும் பொழுது வி மஸ்ட் அப்ளைட் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்டு ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ அப்போ எப்படி இருக்கணும்? ஒரு ஆப்ஜெக்ட்டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும் பொழுது கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும், பட் ஆப்போசிட் டைரக்ஷனும் கொடுக்கணும். அதை தான் இங்கே காட்டுறாங்க பாருங்கள். இது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்
the object will be moved with constant velocity. அப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா it will be magnitude will be equal. Magnitude will be equal. ஓகே, இதை தான் நம்ம எப்படி எழுதலாம், இதை எப்படி எழுதலாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மேக்னிடியூட் சேம் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ பாருங்கள், இட்ஸ் லைக் இது கண்டிஷன் என்ன, அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, வெலாசிட்டி பிகம்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அங்கே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும், சாரி கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும், மேக்னிடியூட் வில் பி சேம் இன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அப்ளைட் ஃபோர்ஸ், பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அதுதான் இங்கே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த அப்ளைட் ஃபோர்ஸ் இட் வில் பி ரெப்ரசன்ட் லெட்டர் எஃப் எக்ஸ்டர்னல், ஓகே, with constant velocity. The object will be moved in positive x-axis. Positive x-axis la move ஆகும். At the same time, the kinetic friction, the direction of kinetic friction is negative x-axis. So இதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே டயக்ராமில் காட்டுறாங்க. ஓகே, அதுவே நம்ம என்னது, இப்போ கொடுக்கக்கூடிய அப்ளைட் ஃபோர்ஸ் நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும், பாசிட்டிவ் சைடில் இருக்கும். ஸோ அதுதான் இந்த ரெண்டு டயக்ராமில் காட்டுறாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு, த எக்ஸ்பிரஷன் ஃபார் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட் வி சி தட் எக்ஸ்பிரஷன் ஃபார் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். அது பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செமி எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கான எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எழுதணும்னா எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு மியூ எஸ் இன்ட்டு என். திஸ் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதே மாதிரி தான் இங்கே என்னது, வாட் இஸ் திஸ் மியூ எஸ், இட்ஸ் கால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த எஸ்ங்கிற ஒரு டேம் மட்டும் சேஞ்ச் ஆகும், கேன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இங்கேயும் எஸ்ங்கிற இடத்துல கே. What is this? This one f of k, it's called kinetic friction. It will be equal to coefficient of product of coefficient of kinetic friction into normal force. Okay, so அதான் இங்கே சொல்லுவாங்க பாருங்க, where mu k is coefficient of kinetic friction, it has no unit. Just you write your textbook. Okay, coefficient of kinetic friction as well as coefficient of static friction has no unit, as well as dimensionless quantities. Okay, dimensionless quantity. What is n? That n will be called normal force. Okay, so compared to static coefficient of static friction and coefficient of kinetic friction, this is the experimental result. Okay, mu k will be lesser than mu s. ஓகே, ஸோ எப்பயுமே எது கம்மியாக இருக்குங்கிறாங்க, திஸ் ஒன் mu k is lesser than mu s. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, this implies that starting of motion more difficult than maintaining it. Okay, then silent feature of static and kinetic friction will be given in next one table. Okay, that is comparison of kinetic and static friction. Okay students, so what is mean by kinetic friction? It's nothing but when an object is slides, the surface extract the frictional force, that's called kinetic friction. Okay, kinetic friction also called sliding friction or dynamic friction. Okay, the object move in constant velocity, the direction of kinetic friction is always opposite to the applied force. Okay, what is the expression for kinetic friction? That is this one, f of k is equal to mu k into n. Okay, so this is the expression for kinetic friction. Okay, and the experimental result is this one, that is mu k is lesser than mu s. So இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், the starting of motion is more difficult than maintaining it. Okay, okay students, that's all. Next we can see the comparison of static and kinetic friction. Comparison of static and kinetic friction. It's one of the 3-mark question, students. It's a 3-mark question. Okay, see the first point in static friction.
Okay, first point in static friction, it opposes the starting of motion. Static friction means it opposes the starting of motion. Okay, what is kinetic friction? It opposes the relative motion of the object with respect to the surface. ஸோ அப்போ இதோட வேலை என்ன? ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகிறத அப்போஸ் பண்ணுது. ஓகே, பட் இது என்ன பண்ணுது? ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்கும் பொழுது அதை அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். What is the next one? It's a independent of surface area of contact. Which one? That is static friction. It's a independent of surface area of contact. Okay. Kinetic friction also independent of surface area of contact. Okay. ஸோ ஏரியா வந்து எப்படி இருந்தாலும் சரி, நம்ம அந்த சர்ஃபேஸோட ஏரியா எப்படி இருந்தாலும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனு எப்படி இல்லைங்க, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக இருந்தாலும் கைனட்டிக் ஃப்ரிக்ஷனாக இருந்தாலும் அது டிபெண்ட் பண்ணி இல்லை. ஏன் சார் அப்படின்னா, நமக்கு தெரியும் எஃப் ஆஃப் கேஆக இருக்கட்டும் அல்லது எஃப் ஆஃப் எஸ்ஸாக இருக்கட்டும், இட் இஸ் மியூ கே இன்ட்டு என்னா நம்ம சொல்லுவோம். இது எஃப்எஸ்ன்னு போட்டிங்கன்னா மியூ எஸ் இன்ட்டு என் சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நார்மல் ஃபோர்ஸ் அண்டு விச் ஒன், தட் இஸ் கோஎஃபிஷியன்ட்டா. ஓகே, ஸோ இதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ். ஓகே, surface area of contact. Okay, what is the third one? That is coefficient of static friction depends on the nature of the materials in mutual contact. Okay, simple. It's what is mu s? It's a coefficient of static friction depends on the nature of the material in mutual contact. Okay, so நம்ம என்ன மெட்டீரியல் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் இந்த மியூஎஸ் வேல்யூ இருக்கும். அஸ் வெல் அஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் அண்டு டெம்பரேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். அந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ சிமிலர் பாயிண்ட்டை ஈஸியாக மெமரி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த கொஸ்டினை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் த சிமிலர் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஓகே, இதெல்லாம் சிமிலராக இருக்கக்கூடியதான். What is third one? Fourth one, that is static friction depends on the magnitude of applied force. Okay, so static friction depends on magnitude of applied force. Okay, ஏன் சார் அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் கொடுத்தோம்னு வச்சுங்க, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வில் பி மேக்ஸிமம், ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் வில் பி மூவ், எங்கே இந்த ஓவர் கம் பண்ணிவிட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அட் த சேம் டைம் kinetic friction is independent of magnitude of applied force. Kinetic friction is independent of magnitude of applied force. ஓகே, நீ அங்கே என்ன ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு நம்ம அதை கன்சிடரே இங்கே பண்ணுறதில்ல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see the next point. It can takes the values from 0 to mu s into n. Empirical relationship. Okay, f of s 0 to mu s into n. It's a magnitude. இது ரெண்டே ப்ராடக்ட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும், அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, பட் இது பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாங்க, இட் கேன் நெவர் பி ஜீரோ. ஏன் சார் அப்படின்னா, இங்கே ஜீரோனா ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஜீரோன்னு சொல்லலாம். பட் இங்கே சொல்ல முடியாது. ஏன் சார்னா, இங்கே ஆப்ஜெக்ட் வில் பி மூவ், இங்கே ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, அப்போ மூவ் ஆகுதுனாவே இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதான் இட் கேன் நெவர் பி ஜீரோ, ஜீரோ கிடையாது. அண்ட் ஆல்வேஸ் இட்ஸ் ஈக்குவல் டு மியூ கே இன்ட்டு என். ஓகே, ஜீரோ இருக்காது, எப்பயுமே இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், மியூ கே இன்ட்டு என். ஸ்பீடு வந்து வாட் எவர் பி த ஸ்பீடு. ஓகே, ஸ்பீடு என்னவாக இருந்தாலுமே இதோட மேக்னிடியூட், எதோட மேக்னிடியூட், கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்னிடியூட் ஈக்குவல் டு திஸ் ஒன். அண்டு வாட் இஸ் திஸ் கண்டிஷன், எஃப்எஸ் மேக்ஸிமம் வில் பி கிரேட்டர் தென் த எஃப்கே. ஓகே, இதுவும் 1 மார்க் கொஸ்டின். இது எல்லாமே நமக்கு இங்கே 1 மார்க்கில் இருக்குது. ஓகே, fs maximum will be greater than fk. What is that? This one, maximum static friction. ஸோ இந்த கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஸோ அதை விட கிரேட்டராக தான் இருக்குங்க. ஓகே, அஸ் வெல் அஸ் மியூ எஸ் கிரேட்டர் தென் மியூ கே. இங்கே நம்ம பார்த்துருக்கோம் மியூ கே லெஸ் தென் மியூ எஸ், அதை தான் இங்கே மாடிஃபை பண்ணி எழுதலாம், மியூ எஸ்ல எழுதலாம் எப்பயுமே. விச் ஒன் கிரேட்டர், திஸ் ஒன் இஸ் த கிரேட்டர் வேல்யூ. ஓகே, திஸ் இஸ் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்கிறாங்க. அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய ஃபோர்ஸும் மேக்ஸிமம்,
எதோட கம்பேர் பண்ணும் பொழுது கைனடிக் ஃப்ரிக்ஷன். கோஎஃபிஷியன்ட் டேர்மும் கிரேட்டராக இருக்கும். இங்கே பாருங்கள், இது அப்படியே ஆப்போசிட்டில் சொல்லணும். இட் இஸ் a லெஸ் தென் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, இங்கே கொடுத்துருக்கிறத அப்படி இங்கே ஆப்போசிட்டில் கொடுத்துருப்பாங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இதை அப்படி சிம்பிள் சேஞ்ச் பண்ணி இங்கே இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த 3 mark question. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஒன் ஆஃப் த 3 mark question. ஓகே, சிமிலர் பாயிண்ட் நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு we can see the graphical studies of both kinetic and static friction. Okay, so அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். The variation of both static and kinetic frictional force with external applied force ஒரு கிராஃபிக்கலாக சொல்கிறாங்க. ஓகே, அப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷனும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது எப்படி வேரியேஷன் ஆகுதுங்கிறத ஒரு கிராஃபிக்கல் ஸ்டடிஸ் தான் இங்கே கொடுக்குறாங்க. ஓகே, திஸ் இஸ் த கிராஃப். இப்போ இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அல்லது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை ஒய் ஆக்சிஸில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். ஓகே, கிராஃபிக்கலாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை ஒய் ஆக்சிஸ்லேயும் எடுத்துக்கிறோம். ஓகே, எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, ஃபோர்த் ஒன் பாயிண்ட். த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ். அப்ளைட் ஃபோர்ஸ் தான் இங்கே என்ன நம்ம சொல்லுவோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால், டிபெண்ட் அப்பான்ஸ்னால் இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த இடத்துல எப்படி வரும், இட் வில் பி ஈக்குவல் டு மியூஎஸ்னு ஒரு கான்ஸ்டன்ட் டைம் வரும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா. ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது. எப்போல்லாம் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ண இந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி இன்க்ரீசஸ், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ரிலேஷன்ஷிப் ரெண்டுக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அதான் சொல்கிறாங்க பாருங்கள், த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இன்க்ரீசஸ் ரேப்பிட்லி. ஸோ இதுதான் இது எஃப், கொஞ்சம் கொஞ்சமாக ரேப்பிடாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது வித் எக்ஸ்டர்னல் அப்ளைட் ஃபோர்ஸ் டில் ரீச் த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை ரீச் ஆகிற வரைக்கும் லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எதுக்கு சார், அப்ளைட் ஃபோர்ஸுக்கும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும். ஓகே, இப்போ இதே கேஸ் எங்கே வர்றாங்க, கைனடிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷனை நம்ம பார்க்கும்பொழுது பாருங்கள், இஃப் த ஆப்ஜெக்ட் பிகின்ஸ் டு மூவ் தென் த கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஸ்லைட்லி லெஸ்ஸர் தென் த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஏன் சார் இந்த கண்டிஷன் வரைக்கும் தான் இங்கே நம்ம சொல்கிறோம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை ஒரு ஆப்ஜெக்ட்டு அட்டைன் பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆப்ஜெக்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும், மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுனாவே அங்கே என்ன ஃப்ரிக்ஷன் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிடும், கைனடிக் ஃப்ரிக்ஷன் இன்வால்வ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை அப்ரோச் பண்ண உடனே தட் ஃப்ரிக்ஷன் வில் பி கன்வெர்டட் இன்டு கைனடிக் ஃப்ரிக்ஷன். அந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்குன்னா, இட் வில் பி ஸ்லைட்லி லெஸ்ஸர் தென், ஏன்னா மியூ எஸ் இஸ் லெஸ்ஸர் தென் த மியூ கே அப்படிங்கிறோம். ஓகே, சரி, மியூ கே லெஸ்ஸர் தென் த மியூ எஸ், அப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுதான் அந்த பாயிண்ட் சொல்லுவாங்க, த கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஸ்லைட்லி லெஸ்ஸர் தென் த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஓகே, note that the kinetic friction is constant and it's independent of applied force. Okay, so அப்போ slightly lesser than, அப்போ அதுதான் இங்கே காட்டுறாங்க, slightly lesser than the maximum static friction. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்குது, இதுவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எது சார், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, சரி கைனடிக் ஃப்ரிக்ஷன் கான்ஸ்டன்ட். இப்போ ஆனால் எதை பொறுத்து இல்லைங்க, அப்ளைட் ஃபோர்ஸை பொறுத்து இல்லை. அதுதான் இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ். அது எங்கே சொல்லுவாங்க, இங்கே ஃபோர்த்து பாயிண்டில் சொல்லுவாங்க, இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ். ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ். ஸோ அதுதான் இங்கே கிராஃபில் சொல்கிறாங்க. இது நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கிராஃப், ஏன்னா 1 மார்க்கில் கேட்கலாம், கிராஃபை பேஸ் பண்ணி 1 மார்க் கேட்கலாம். ஓகே,
ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் கைனடிக் ஃப்ரிக்ஷனையும் ரிலேட் பண்ணக்கூடிய கிராஃப் எதுங்கிறது 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். See the one note point, that is the relation of f of s equal to mu s into n. It's not a vector relation. வெக்டர் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is because the normal force and f of s are not in the same direction. ஒரே டைரக்ஷன் இல்லை. ஓகே, even though fs is equal to mu s times of the normal force. என்ன சொல்கிறாங்க, இதை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய டேர்ம் தான் இது. ஓகே, அதனால் என்ன இல்லைங்கிறான், இது இட்ஸ் எ வெக்டர், இட்ஸ் நாட் எ வெக்டர் ரிலேஷன். இதே மாதிரி தான் கைனடிக் ஃப்ரிக்ஷன்லையும் அதுதான் இங்கே சொல்லுவாங்க. திஸ் ஆல்சோ ட்ரூ இன் த கேஸ் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, தட்ஸ் ஆல். ஸ்டூடெண்ட்ஸ், see the next one, that is to move on object push or pull, which is easier. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணும்போது புஷ் பண்ணுறது ஈஸியாக அல்லது புல் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின் as well as எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இட்ஸ் எ 3 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ 2 types ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஓவர். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செப்பரேட் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு புஷ் பண்ணும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பர்டிகுலராக நார்மல் ஃபோர்ஸ் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். 2 கேஸ்லேயுமே நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் தான் கம்பேரிசன் பண்ணுறோம். புஷ் பண்ணுறது ஈஸியாக அல்லது புல் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு see the தியரி. அதுக்கடுத்து அந்த தியரி அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், டயக்ராமில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம், அதுக்கான டயக்ராம், அப்புறம் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. when a body is pushed at an arbitrary angle theta, ஓகே, தீட்டாங்கிற ஒரு ஆங்கிளில் ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுறோம். ஃபஸ்ட் கேஸ் புஷ் பண்ணுறது மட்டும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு தான் புல்லிங். ஓகே, ஸோ அந்த ஆங்கிள் எப்படி இருக்கலாம், இட்ஸ் வேரியேஷன் டு 0 to π/2. 0லேருந்து π/2 வரைக்கும் இருக்கலாம். π/2 மீன்ஸ் 90 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ என்ன செய்கிறோம், நம்ம புஷ் பண்ணும்பொழுது என்ன, ஒரு அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுக்கணும், தட் இஸ் எஃப். ஓகே, ஒரு அப்ளைட் ஃபோர்ஸ் இங்கே கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ திஸ் இஸ் த அப்ளைட் ஃபோர்ஸ். இப்போ இந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம என்ன செய்கிறோம், புஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்டை தான் புஷ் பண்ணுறோம். திஸ் இஸ் த அப்ளைட் ஃபோர்ஸ், இந்த ஆப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய அப்ளைட் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் மேக்னிடியூட், நமக்கு இந்த ஃபோர்ஸ் தான் நம்ம கொடுத்து இந்த ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுறோம். அப்போ எக்ஸாக்டாக என்ன, ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கூடிய கேசஸ்லாம் பார்த்தோம்னா அப்ளைட் ஃபோர்ஸு ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் கொடுத்துருப்போம், இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட டைரெக்ஷன் என்ன, இதெல்லாம் அப்ளைட் ஃபோர்ஸ் என்ன, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு முன்னாடி கேசஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு எக்ஸாக்டாக இருக்குது, பர்டிகுலராக எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். பட் இந்த கேஸில் எக்ஸாக்டாக we are not say the direction, நம்ம டைரெக்ஷன் சொல்ல முடியாது. ஸோ அப்போ எவ்வளோ டைரெக்ஷன் இருக்குது இந்த அப்ளைட் ஃபோர்ஸ், இட்ஸ் எ தீட்டாங்கிற ஒரு ஆங்கிளில் இங்கே இருக்குது. தீட்டாங்கிற ஒரு ஆங்கிள் நம்ம கொடுக்குறோம். அப்ளைட் ஃபோர்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா. ஸோ அதனால தான் என்ன செய்கிறோம், இந்த ஃபோர்ஸை ரெசல்யூஷன் பண்ணுறோம், 2 காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறோம். ஓகே, ஒன் இஸ் எ வெர்டிக்கல் காம்பனண்ட், அனதர் ஒன் இஸ் ஹரிசாண்டல் காம்பனண்ட். ஓகே, ஸோ இப்போ இங்கே மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் எங்கே இருக்குது சார், திஸ் டைரெக்ஷன், டவுன்வர்ட் வெர்டிக்கல் டைரெக்ஷன் இருக்குது. வி ரைட் எஃப் இஸ் எஃப் காஸ் தீட்டாவாக கன்வெர்ட் ஆகுது. அஸ் வெல் அஸ் ஆப்போசிட் சைடு ஆட்டோமேட்டிக்காக சைன் தீட்டா போடுவோம். ஓகே, ஸோ இப்போ அப்ளைட் ஃபோர்ஸை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி என்ன, இந்த இருக்கக்கூடிய இந்த பிளாக்கில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 2 ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுதுங்கிறது தெரியும். ஒன்று டவுன்வர்டில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், தட் இஸ் எம்ஜி. இன்னொன்று என்ன, அப்வர்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ், தட் இஸ் என். ஸோ இந்த 2 ஃபோர்ஸ் இருக்குது. இது இல்லாமல் என்ன சார், 3வது ஃபோர்ஸு ஆப்ஜெக்ட். இப்போ இது 2 பேலன்ஸ்டு கண்டிஷனாக இருந்தால் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும். அப்போ ரெஸ்ட்டில் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஃபோர்ஸ் என்னென்னா ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். ஆன் த சர்ஃபேஸ்லேருந்து
ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது. அப்போ அப்ளைட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த டைரெக்ஷனில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் என்ன, இப்போ இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு, டோட்டல் ஃபோர்ஸு. ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே ஒரு பிளாக் பாடி டயக்ராமாக ஃப்ரீ பாடி டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஜெக்டை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணணும், ஒரு பிளாக்காக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். தட் பாயிண்ட் வில் பி கால்ட் பிளாக். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள் என்ன கொடுக்குறான், இட்ஸ் எ நார்மல் ஃபோர்ஸ். இட்ஸ் எ நார்மல் ஃபோர்ஸ். அனதர் ஒன், நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, வெர்டிக்கலி அப்பர் டைரெக்ஷனில் இருக்குது அண்டு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறத இங்கே நம்ம காட்டுறோம். ஓகே, இது அப்ளைட் ஃபோர்ஸ். அப்போ அப்ளைட் ஃபோர்ஸோட டைரெக்ஷன் இது ரெண்டுக்குமே இல்லை. நம்ம எங்கே சொல்லலாம், எக்ஸ் ஆக்சிஸ்லையும் கிடையாது, ஒய் ஆக்சிஸ்லையும் கிடையாது, பர்டிகுலர் ஆங்கிள் தீட்டாங்கிற ஆங்கிள் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த அப்ளைட் ஃபோர்ஸ். ஸோ இதைத்தான், அப்போ இது இப்படி வரும்பொழுது என்ன வரும், இந்த டைரெக்ஷனில் வரும். ஸோ அதை தான் இங்கே காட்டுறாங்க. ஓகே, another one force, that is static force. It will be static friction. அதான் ஓகே, அது இந்த டைரெக்ஷனுக்கு நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுதான் நம்ம என்ன செய்கிறோம், இப்போ ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராமில் சொல்கிறோம். ஓகே, பேக் டு த தியரி. ரெசல்யூஷன் எதனால் ரெசல்யூஷன் பண்ணியிருக்கோங்கிறதையும் சொன்னேன், அதுக்கான பிளாக் பாடி டயக்ராம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, பேக் டு த தியரி. ஸோ அந்த அப்ளைட் ஃபோர்ஸை தான் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். Applied force will be resolved in two components. One is that F sin theta, it's a parallel to the surface. Diagram la pathina theriyum. That F sin theta is parallel to the surface. This is surface. Surface ku eppadi irukku, parallel. That means same direction. Okay, surface in the direction irukku, adhe direction la the F sin theta ங்கிற அந்த component, the applied force உடைய component இருக்கு. And F sin theta, F cos theta, this is the perpendicular to the surface. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. F cos theta is perpendicular to the surface as shown in the figure. ஓகே, அது டயக்ராம் இங்கே இருக்குது. ஓகே, டயக்ராமில் காட்டியிருக்காங்க. What is the total downward force? அப்போ இங்கே இருக்கக்கூடிய டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன சொல்கிறான், ரெண்டு ஃபோர்ஸ் ஆட் பண்ணும். ஒன்று வந்து என்ன, இது mg கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். another one இந்த அப்ளைட் ஃபோர்ஸ் உடைய வெர்டிக்கல் காம்பனன்ட், தட் இஸ் எஃப் காஸ் தீட்டா. அப்போ எஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் எம்ஜி, இது ரெண்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க சார், இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு விச் ஒன், ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த பாயிண்டில் சொல்லுவாங்க. த டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ், தட் இஸ் எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா. இட் இம்ப்ளைஸ் தட் the normal force acting on the body is increases. Okay, so அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன, இது ரெண்டே ஆட் பண்ணால் தான் நார்மல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ என்ன, since there is no acceleration along the vertical direction to the normal force. ஓகே, வெர்டிக்கல் டைரெக்ஷனில் எந்த ஒரு ஆக்சலரேஷன் இருக்காது. அப்போ அந்த நார்மல் ஃபோர்ஸ் என்னோட வேல்யூ எப்படி, தட் இஸ் தட் n equal to புஷிங் அப்போ சொல்ல மட்டும்தான் பார்க்குறோம். n equal to total downward force, that is mg plus f cos theta. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் நார்மல் ஃபோர்ஸ் எப்பயுமே ஈக்குவல் டு mg, டவுன்வர்ட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனால் டவுன்வர்ட் டைரெக்ஷன்லேயே ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, ஒன்று mg இன்னொன்று f cos theta. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த நார்மல் ஃபோர்ஸ்க்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ புஷ் பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னங்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன் தெரியும். தட் இஸ் μs இன்ட்டு n ஃபார்முலா தெரியும். என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், μs இன்ட்டு mg ப்ளஸ் f cos theta. ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கிது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம அப்படி வச்சுக்கிறோம். ஓகே, இது 1 மார்க்லேயோ அல்லது ப்ராப்ளம்ஸ்க்கும் நமக்கு யூஸ் ஆகும். ஒரு ஆப்ஜெக்டில் புஷ் பண்ணும் பொழுது அங்கே மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னென்னா இது நம்ம ஆட் பண்ணணும். அப்போ டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸை ஆட் பண்ணி நம்ம சொல்லணும். காமனாக ஃபார்முலா இது தான். பட் நம்ம என்ன, இந்த புஷிங் அப்போ சேஞ்சஸ் இருக்கும், ரெண்டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும், அதை ஆட் பண்ணி சொல்லணும். ஓகே, ஸோ இதுதான் என்ன, அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். புஷ் பண்ணும்பொழுது கிரேட்டர் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா ஆப்ஜெக்டை புஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன, புல்லிங் அப்போ எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட்டு புல் பண்ணும் பொழுது இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டயக்ராமை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, when an object is pulled at an angle theta, புல்டா என்ன இழுக்கிறோம், அப்போ அந்த அப்ளைட் ஃபோர்ஸ் நம்ம கொடுத்து இழுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸு சேம் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி 2 காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன புல்லிங். இப்போ ஃபஸ்ட்டு புஷ்அப் எப்படி இருக்குது, டைரெக்ஷன் இப்படி இருந்தது. இப்போ புல்லிங் பாருங்கள், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது, ஏன்னா இழுக்கிறோம் நம்ம. அப்போ இப்படி இந்த ஃபோர்ஸு எக்ஸாக்டாக என்ன டைரெக்ஷன் தெரியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அந்த டைரெக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரிசால்வ் பண்ணுறோம். 2 காம்பனண்ட்டாக ரிசால்விங் பண்ணுறோம். வெர்டிக்கல் காம்பனண்ட் எஃப் காஸ் தீட்டா, ஹரிசாண்டல் காம்பனண்ட் எஃப் சைன் தீட்டா. ஸோ அதுதான் இங்கே காட்டுறாங்க. ஓகே. ஸோ இங்கே நம்ம பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன சார், தட் இஸ் எம்ஜிங்கிற டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும். அப்வர்டில் நார்மல் ஃபோர்ஸ் என்னன்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த டயக்ராமுடைய ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் இங்கே காட்டுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வாட் இஸ் திஸ் இஸ் பிளாக்ஸ். இட் கன்சிடர் எஸ் எ பாயிண்ட். அட் ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் தட் இஸ் எம்ஜி, அப்வர்ட் ஃபோர்ஸ் வில் பி நார்மல் ஃபோர்ஸ். மேக்னிடியூடில் 2 ஈக்குவல். ஓகே, இது என்ன சார், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ ஆப்ஜெக்ட் என்ன இழுக்கிறோம், அதாவது புல் பண்ணும் பொழுது ஃப்ரிக்ஷனோட டைரெக்ஷன் இப்போ இதுக்கு என்ன டைரெக்ஷனோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அப்போ இந்த டைரெக்ஷன் இருந்ததுன்னா இதுக்கு இந்த ஆப்போசிட்டில் வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த இடம் தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன தேவை, ஃபார்முலா படி தட் இஸ் எஃப்எஸ் மேக்ஸிமம் that's equal to Fs maximum is equal to mu s into n pull. ஓகே, ஸோ இப்போ இந்த n புல்லோட வேல்யூ என்ன, நார்மல் ஃபோர்ஸ் புல்லிங் எப்போ நார்மல் ஃபோர்ஸ் என்ன, இந்த கேஸில் புஷ்ஷிங் எப்போ நார்மல் ஃபோர்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ அதே மாதிரி புல்லிங் எப்போ நார்மல் ஃபோர்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறான், அதை கால்குலேட் பண்ணி இங்கே கொடுக்குறாங்க. n pull is equal to mg minus f cos theta. இது எப்படி சார் வந்தது அப்படின்னா, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு எம்ஜி இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸும் நார்மல் ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸுங்கிறது என்ன, இங்கே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு, பேரலாக 2 ஃபோர்ஸ். இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அப்ளைட் ஃபோர்ஸுடைய வெர்டிக்கல் காம்பனண்ட் தட் இஸ் எஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் நார்மல் ஃபோர்ஸ், இது 2 ஆட் பண்ணிங்கன்னா தான் டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ், அதான் நார்மல் ஃபோர்ஸ். அப்போ n pull plus f cos theta, n pull plus f cos theta that's equal to mg. 2 ஆட் பண்ணிங்கன்னா தான் அப்வர்டில் இருக்கக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mg. ஓகே, ஸோ தட் n is equal to n plus f cos theta. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம். நமக்கு என்ன தேவை, இந்த நார்மல் ஃபோர்ஸ் தான் தேவை, இதுதான் தேவை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அடிஷனில் இருக்கிறத அப்படி இந்த ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள், ப்ளஸில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகும். ஸோ n புல்ஸ் ஈக்குவல் டு mg மைனஸ் எஃப் காஸ் தீட்டா, mg மைனஸ் எஃப் காஸ் தீட்டா. ஸோ இதை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, எஃப்எஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமம் தட்ஸ் ஈக்குவல் டு மியூ எஸ் இன்ட்டு mg மைனஸ் எஃப் காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனையும் நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சோம் பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷனையும் கம்பேர் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 3.31ஐயும் நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், லெஸ் தென் த n புஷ், அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் n புல்லையும் n புஷ் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ பார்க்கும்பொழுது புஷ் பண்ணும்பொழுது நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குங்கிறாங்க, அதே மாதிரி புல் பண்ணும்பொழுது நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறாங்க. ஷோஸ் தட் நார்மல் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தென் த புஷிங் நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது கம்மியாக இருக்குது, ஏன்னா இங்கே டோட்டல் ஃபோர்ஸ் மூலமாக ஆட் ஆகுது, இது 2 ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது கிரேட்டர் வேல்யூவாக இருக்கும், இது லெஸ்ஸராக இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 3.29 தட் இஸ் திஸ் ஒன் அண்ட் 3.31 இட்ஸ் ஈஸியர் டு புல் ஆன் ஆப்ஜெக்ட் தென் புஷ் டு மேக் இட் மூவ். ஸோ மூவிங்கில் இருக்கும் பொழுது எது ஈஸிங்கிறோம், நம்ம இழுக்கிறது தான் ஈஸி. இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், ஏன்னா நார்மல் ஃபோர்ஸ் இங்கே கம்மியாக இருக்கும், எப்போ மூவிங்கில் ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கும்பொழுதும் நார்மல் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக புல் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிறது சொல்கிறாங்க.
ஓகே, ஸோ இதுவும் நமக்கு 1 மார்க்குக்கு 3.31 இருக்கட்டும், 3.29 இருக்கட்டும், அல்லது இந்த எக்ஸ்பிரஷன் 3.30 இது நம்ம எழுதலை, ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் நீங்கள் எழுதிட்டீங்க. ஓகே, ஸோ இந்த 2 எக்ஸ்பிரஷனை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, you're able to understand. Okay students, today's class gets over. So in this class we are discussing static friction and the comparison of static and kinetic friction. Sorry, in this class we are discussing kinetic friction, not static friction. Okay, and comparison of static and kinetic friction and graphical studies. Another one topic is which is easier, that is push or pull is easier. Okay, it's one of the 3-mark question. It's a 3-mark question or 5-mark question. Okay, so video pause பண்ணி லேர்ன் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, that's all. Thank you students.